தேமுதிகவுக்கு இந்த எலெக்ஷன்ல என்ன முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னும் அவங்க கூட்டணி நிலைப்பாடு அறிவிக்காத ஒரு முக்கிய கட்சியாக அவங்க இருக்கிறாங்க. ரெண்டு புறமும் அவங்க தேமுதிக வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதாகவும் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாகவும் தகவல் இருக்கு. நமக்கு தெரிஞ்சிரும். நாங்க ஏன் உடனே கூட்டணியை சொல்லணும், நாங்க பிப்ரவரியில சொல்லுவோம் மெதுவா அப்படின்னு திரு பிரேமலதா அவர்களும் சொல்லியிருந்தாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு கட்சி அவங்களுக்கு ஆஃபர் கொடுத்தாலும் அவங்ககிட்டயும் பேசுவாங்க. ரெண்டு மட்டும் இல்லை, 3-4வது கட்சி ஆஃபர் கொடுத்தாலும் பேசுவாங்க. தேமுதிகவும் பாமகவும் கிட்டத்தட்ட பாமக வந்து 2019 தான் எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனுக்கு 1.5 மாதம் முன்னால் இன்னொரு கட்சியோட போய் சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இவங்க கடைசி வரைக்கும் காலம் தாழ்த்தி கொண்டே தான் இருப்பார்கள். கடந்த முறை கூட அப்படி தான் நடந்தது. அதிமுகவோட பேசிக்கிட்டே இருந்தாங்க, வேற வழியே இல்லை. அதிமுக இவங்களோட டிமாண்ட்ஸ்க்கு ஒத்துக்கலன்னொடனே இவங்களா தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் கூட்டணியை விட்டு வெளில போகிறோன்னு. அப்புறம் வேற வழி இல்லாமல் தினகரனோட போகிறாங்க. ஸோ இந்த தேர்தலில் ரவீந்திரன் துரைசாமி சொன்ன மாதிரி 2021 தேர்தலை வச்சு அவங்கள எடை போட முடியாது. அவங்களுக்கு வந்து அந்த 0.5%ன்றது நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2-2.25%, நீங்கள் 1-2% அவங்கள வச்சுக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் அந்த 1-2%க்கு அவங்க கேட்குற டிமாண்ட்ஸு, அவங்க மீடியாவில் வைக்கிற விஷயங்கள், இன்னொன்று அவங்க பேசுகிற பேச்சு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே அவங்க எப்படி அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, தேமுதிக உன்னுடைய கூட்டணிக்காக எல்லா கட்சிகளுமே காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இன்னும் திமுக வந்து அது இருக்கு, அந்த பெர்செப்ஷன் செட்டிங் இருக்குதானே? இல்ல, பெர்செப்ஷன் செட்டிங் இருக்கட்டும். எல்லா கட்சிகளும் அந்த பெர்செப்ஷன் செட்டிங்கை பண்ணா நாம ஏத்துக்கிறது இல்லைல்ல. இப்போ உங்களுக்கு என்ன விஷயம் இருக்குது? நீங்க அப்படி இல்லன்ற அடிப்படையில திரு ரவீந்திரன் அவர்கள் சொல்கிறார், ஸ்டாலின் வந்து அதை நல்லா ஸ்டடி பண்ணியிருக்கிறாரு. அவர் அந்த ஒரு மைக்ரோ அனாலிசிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த இடங்கள்ல எல்லாம் ஒரு 3000-4000 வாக்குகள் இருக்கு அப்படின்னா அதுவுமே அவங்களுக்கு தேவைப்படக்கூடியதா இருக்கும். அதனால அவங்க கூட்டணிக்கு இழுக்கிறதுல அவங்களும் வந்து திமுக இழுக்கிறத பத்தி பேசவே இல்லை. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கு, அவங்க கடைசி வரைக்கும் ஏன் அந்த கார்ட்ஸை வந்து அவங்க ரிவீலே பண்ண மாட்டேங்கிறாங்கிறத மட்டும்தான் நான் பேச வரேன். டிஎம்கே அவங்கள கூப்பிடுது, ஏடிஎம்கே கூப்பிடுது, அதெல்லாம் வேற விஷயம். இப்போ ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபியில் பார்த்தீங்கன்னா கடந்த 2019-21 அவங்க வீடு தேடி போய் பேசிட்டு வந்தாங்க. இப்போ யாருமே பேசுகிற மாதிரி இல்லையே. இப்போ இந்த டாக்ஸ் எல்லாமே வந்து திரைமறைவில் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் 2-3 இருக்குது. 2019-21 திரு விஜயகாந்த் அவர்கள் வீட்டிலே முடங்கி கிடந்தாலும் கூட ஒரு இமேஜாக அவர் இருந்தார். அவர் வந்து ஒரு சில இடங்களுக்கு போனார். அவரை வச்சு அவங்களால வாக்குகள் வாங்க முடிஞ்சுது. 2024 அவர் இறந்த ஒரு 6 மாதம் அந்த சிம்பத்தி எல்லாமே இருக்கும். இப்போ கூட இவங்க என்னன்னா, அவங்க அந்த விஜயகாந்த் அப்படிங்கிற அந்த ட்ரம்ப் கார்டு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு. அதை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அவங்களோட டீலை வந்து அந்த அலையன்ஸ் டீலை வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், அவங்களோட பார்கெனிங் பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு பார்க்குறாங்க. இரட்டை இலக்கம் அப்படின்னா எந்த கட்சி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும், அது போன்ற விஷயங்கள் இருக்குல்ல. இன்னொன்று எல்லாரும் நம்ம பேச மறுக்கிறது வந்து அவங்க வந்து இன்னைக்கு கூட ஒரு ஆங்கில நாளேட்டில் ஒரு செய்தி வந்திருக்கு. அவங்களோட பிரதான டிமாண்ட் வந்து ராஜ்யசபாவாக தான் இருக்குது. ராஜ்யசபா ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, அதன் பிறகு டபுள் டிஜிட்டில் நம்பர்ஸ் கேட்குறாங்க. பட் டிஎம்கே வந்து 6 சீட்டு வரைக்கும் கொடுக்க வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஆங்கில ஏட்டில் இன்னைக்கு வந்து ஒரு கட்டுரை வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய அந்த டிமாண்ட்ஸை வந்து யார் பூர்த்தி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான். டிஎம்கே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவுட் ஆஃப் த வே போய் அவங்கள வந்து பண்ண வேண்டிய அவசியம் டிஎம்கே கிடையாது. அது அந்த ஒரு 2000 ஓட்டு ஒரு தொகுதியில் வேணும்னா அது வேறு ஏதாவது வழியில் பார்த்துப்பாங்க அவங்க. உங்களுக்கு காங்கிரஸ் இருக்குது, மற்ற கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. இன்னொன்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்களா ராம்கே, டிஎம்கேல இடம் இருக்கான்னு சொல்லிட்டு. அவங்க கடந்த முறை ஒரு 180-184 போட்டிட்டாங்க. அதுலேருந்து ஒரு 10 இடம் அவங்க குறைச்சி பண்ணிக்கலாம். அது ஒன்றும் அவங்களுக்கு பிரச்சனை மாதிரி தெரியல. அவங்களுக்கு இந்த கட்சிகள் வேணும்னா தே வில் ஆல்வேஸ் மேக் ஸ்பேஸ். அந்த அகாமடேஷன் வந்து ஏடிஎம்கேவோட டிஎம்கேல நிறைய நடக்கும். 2004 தேர்தலெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தலில் வந்து 15 தொகுதிகள் மட்டும்தான் போட்டிக்கிட்டாங்க. அப்படியெல்லாம் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த அலையன்ஸுக்காக பண்ணி தான் இருக்காங்க. ஸோ இங்கே தேமுதிகவினுடைய அந்த அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட 2011 இருந்ததுலேருந்து அப்படியே 11 10% இருந்ததுன்னா இன்னைக்கு அப்படியே இந்த 0 எடுத்துட்டு 1% தான் இருக்குது. 2016 பிறகு அவங்க எந்த தேர்தலையும் ஜெயிக்கலை. 2011 பிறகு 16 ஜெயிக்கல. 16 மக்கள் நல கூட்டணியோட போயிட்டு ஒண்ணுமே இல்லை. அது ஒரு சில தொகுதிகள்ல அந்த பறந்துபட்டு அவங்களுக்கு தமிழகம் முழுக்க ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 3000-4000 ஓட்டு இருக்குன்னு வைங்க, ஒரு எக்ஸாம்பிள்.
இந்த பர்டிகுலர் தொகுதிகள்ல எல்லாம் அவங்க ஒரு 25,000 வாக்கு வச்சிருக்காங்க. அது ஒரு கேம் சேஞ்சரா இருக்கு. 25,000 வாக்கு இல்ல அவங்களுக்கு. நான் ஒரு 10 தொகுதின்னு வைங்க, அதுல கேம் சேஞ்சரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அதை ஏன் விரும்ப மாட்டாங்க? கூட்டணி அவங்கள விரும்புறத பத்தி பேசல, அவங்களோட டிமாண்ட்ஸ். டிமாண்ட்னாலதான் அவங்க கடைசி வரைக்கும் அதை இழுத்துக்கிட்டே போறாங்க. 2019 தேர்தலில் கூட அவங்க டிஎம்கே இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறவர் அங்க போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை சந்திச்சுட்டு அதன் பிறகுதான் அவங்க ஏடிஎம்கே கூட்டணிக்கு போவாங்க. ஸோ அவங்க கடைசி வரைக்கும் அதை இழுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பிப்ரவரி எண்டில் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். சரி, திரு ஷியாம், திரு சிவபிரியன் அவர் ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. இப்போ அதனை தாண்டி நான் கேட்க விரும்புறது, இப்போ தேமுதிகக்கு ஒரு கட்டாயம் இருக்கிறது. இப்போ கட்சியை வளர்க்கணும், கட்சியோட அங்கீகாரம் முக்கியம் அப்படின்ற அந்த ஒரு கட்டாயம் இருக்கு. அவங்களுக்கான சவால் ஒண்ணு, இரட்டை இலக்க எண்ணிக்கையிலான தொகுதிகள் கேட்பது. இப்போ ஒருவேளை திமுகவுக்கு போவதாக இருந்தால் திமுகவுக்கு இவ்வளவு தொகுதிகளை கொடுக்கறதுலன்னு ஒரு சவால் இருக்கும். அது ரெண்டு பக்கமும் என்ன சவால் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுகவுக்கு இரட்டை இலக்க தொகுதி கொடுக்க வாய்ப்பு இல்லை, அதிமுகவுக்கும் வாய்ப்பு இல்லை. சிங்கிள் டிஜிட். இன்னொன்று சிவபிரியன் சொன்னதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, ஐ அக்ரி ஆல்சோ. உங்க டிமாண்ட் என்ன, உங்களால எவ்வளவு லாபம்னு கால்குலேட் பண்ண பிறகுதான் நம்ம ஆஃபர் கொடுக்க முடியும். ஒரு ஸ்டேஜ்லங்க பாமக இப்படிதான் ஏகப்பட்ட டிமாண்ட் வைக்கும் போது டி நகர்ல அகஸ்தியார் கோயில்ல ஒரு சந்திப்பு நடந்தது. கலைஞர் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் ஜெயலலிதாவோட நெருக்கமாக இருப்பவர்களுமாக சேர்ந்து நடத்திய சந்திப்பு. ரெண்டு பேருமே பாமக வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. பாமக தனித்து விடப்பட்டது. ரவீந்திரனுக்கு இது ஞாபகம் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அப்ப நீங்க அளவுக்கு அதிகமான டிமாண்டை வைத்தீர்கள்னா, என்னால மீட் அவுட்டே பண்ண முடியலன்னா அவரும் மீட் அவுட் பண்ண வேண்டாம், எடப்பாடியும் சேர்த்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. பெரிய சிக்கல்ங்க இது. அது போக தேமுதிகவோட கம்பல்ஷன் என்னன்னா, அவங்களுக்கான சீட்டு அதிகமா வேணும்னா காங்கிரஸ் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். காங்கிரஸ் திமுகன்றது ஏறத்தாழ முடிவாயிடுச்சு. கனிமொழி போய் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் டீல் சீல்ட் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படி தெரியலங்களா? இப்ப வேணுகோபால் வரல, கிரீஷ் சோடங்கர் வந்திருக்காரு. அவரு என்னங்க பழையபடியே அவரு 70 தொகுதிக்கு பட்டியல் கொடுத்தவர் தானே அவரு. அப்புறம் அவர் லைக் பண்ணலையே, திமுக மேல அவரை லைக் பண்ணல. அவர் இங்க அதுதான் காரணமா இருக்குமா? திமுக தேமுதிக நம் கூட்டணிக்கு இழுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுலயும் ஓரளவுக்கு இந்த ஒரு ஆஃபர் கொடுக்கறதுலயும் இது காங்கிரஸ் காரணமாக இருக்குமா? சரியா சொல்றீங்க, காங்கிரஸ் தான் காரணம். அதாவது பழைய தொகுதி எண்ணிக்கையை விட திமுக ஒரு 10-15 தொகுதி குறைச்சலா போட்டி போடும். அதுல ஒன்னும் அது கரெக்ட் தான். அப்படி போட்டி போடுறதுக்கான ஒரு முடிவு அவங்க எடுக்கலாம். காங்கிரஸுக்கு அதிகமா கொடுத்தா ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகளுக்கு ஏதாவது ஒரு வகையில அதிகமா கொடுக்கணும். ஒரு பிசிகாவுக்கு 2 சீட்டாவது கூட கொடுக்கணும். இப்போ புதுசா கமலஹாசன் கட்சி உள்ள இருக்கு, அவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க? வருஷம் 170 சீட்ல திமுக நிற்குது அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற தொகுதி தான் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து. காங்கிரஸ் இல்ல அப்படின்னா தேமுதிகவுக்கு கொஞ்சம் கூடுதல் ஆஃபர் கிடைக்கும். ரைட். திரு சிவபிரியன் குறுக்கிட விரும்புறீங்க? சாம் சார் சொன்னது காங்கிரஸ் தான் சரி, காங்கிரஸ் காரணமா இருக்குமா நீங்க கேட்டதுக்கு சரியான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. எனக்கு ஒரு தகவல், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. காங்கிரஸ் வெளியில போயிடும்ன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால தான் தேமுதிக கொஞ்சம் டிலே பண்றாங்க. அவங்க காங்கிரஸ்ல இருக்க கூட்டணியில விரும்பல அப்படிங்கிற மாதிரி. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு, திரு காங்கிரஸோடைய அந்த கூட்டணி பிரச்சனைகள்ல இப்போ பிரச்சனை டிஎம்கே கமிட்டி போடணுங்கிறது தான். அவங்க கமிட்டி அடுத்த வாரம் தான் போடுவாங்க. அவங்க கமிட்டி போட்ட பிறகு தான் காங்கிரஸில் யார் வரப்போகிறாங்க. ஷாம் சார் சொன்ன மாதிரி கிரீஷ் சோடங்கரை நிச்சயமாக திமுக விரும்பலை. முகுல் வாஸ்னிக் அப்படி இல்லைன்னா கேசி வேணுகோபால் போன்றவர்கள் கிரீஷ் சோடங்கரோட தான் அந்த டாக்ஸை பண்ண போகிறாங்க. கிரீஷ் சோடங்கர் தனியாக அந்த அது 5 மெம்பர் கமிட்டியாக இருக்காது, ஒன்று 6 மெம்பர் கமிட்டியாக இருக்கும், இல்லை 7 மெம்பர் கமிட்டியாக இருக்கும். டிஎம்கே ரொம்ப கிளியரா இருக்காங்க. தேமுதிக இப்போ காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுல இருக்கு, அதனால தேமுதிக உள்ள வருது அப்படின்னா, இப்போ திரு ராம்கி சொல்றாரு இல்ல அவங்க என்டிஏ அதிமுகவோட போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கு, எப்படிங்க திமுகவோட செட் ஆகாதே அப்படின்னு சொன்னாரு அவரு. இல்ல அதாவது அவங்க எங்க போறாங்கிறது பிப்ரவரியில் எண்ணில் தான் தெரியும். அவங்க இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. 2019 நான் கிளாசிக்கலா சொல்றேன், ஸ்டாலின் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை வீடு தேடி போயிட்டு ஆஃபர் கொடுத்துட்டு வந்தார். அதுக்கப்புறமா அவங்க எடுக்கல அந்த ஆஃபரை. அதனால அவங்க என்ன பண்ண போறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டிமாண்ட் அதிகமாக இருந்தால் 2 கட்சியுமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு இப்போ ரவீந்திரன் சார் சொன்னார்ல 8+1 அந்த டிமாண்டுக்கு அவங்க ஒத்து வந்துட்டாங்கன்னா
டிஎம்கே அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் அதுக்கு மேலே டிமாண்டு அக்செப்ட் பண்ண சீட்டுக்கு மேலே டிமாண்ட் வச்சாங்கன்னா கடந்த முறை மாதிரி தான் ஆகும், 2021 மாதிரி தான். தொடர்ந்து பேசுவோம். குறுக்கிட விரும்புறீங்களா சார்? இல்ல நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இருந்தே வரேன். நீங்க ஒரு பெர்செப்ஷன் சொன்னீங்க, திரு எம்.கே. ஸ்டாலின் இதெல்லாம் கவனிச்சிருக்கிறாரு, அவருக்கு இந்த ஒரு 8 இடங்களோ 10 இடங்களோ அப்படின்னாலுமே அதுல அந்த மைக்ரோ அனாலிசிஸ் இருக்கு, அதுல வந்து தேமுதிக வாக்குகள் தேவைப்படுது, அந்த கன்சாலிடேஷன் தேவைப்படுது. திரு ஷாம் சார் சொல்றதுங்கிறது இல்ல, இங்க பின்னாடி வேற காங்கிரஸோட ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதனாலயா இருக்கலாம், அதனால அவங்க அந்த சீட்டை கொடுக்கறதுக்கு தயாராகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு. நம்ம தொடர்ந்து பேசலாம்.